மா ஆட்டோ வந்துச்சுமா. சரிவா போலாம். சார் சொல்லுங்கம்மா. உங்க குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல தான் என் பையனும் படிக்கிறான். சரி. இன்னைக்கு வழக்கமா ஒரு ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? பரவாயில்ல, வண்டியில் இருக்கு. தேங்க்யூ சார். பரத்து, காப்பி குடிச்சிட்டு படிப்பா. சரிம்மா. நல்லா படிக்கணும் கண்ணா. நான் வாழ்றதே உனக்காண்டிதான்டா. சரிம்மா. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல வந்து விட்டுட்டு போனவர இவர் தான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்கம்மா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் ஆமான்னு சொல்லிட்டேம்மா. அதை நீயே முடிவு பண்ணிருவியா? வேற யாருமா முடிவு பண்ணுவாங்க? அதான்டா தெரியல. எப்பமா தெரியும்? அது தெரியும் போது தெரியும். அதுக்கு என்ன இப்போ உனக்கு? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் அதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டா நான் என்னம்மா சொல்றது? சொல்லுமா. ஏமா அமைதியா இருக்கீங்க? நான் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன். நீ எப்பமா சொல்லுவ? அம்மா, எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்றியாமா? ஏய், ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பழசெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத, புரியுதா? தம்பி வா போலாம். அம்மா கூப்பிடுறாங்க. பையனை உள்ள உட்கார சொல்லுங்கம்மா. பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லம்மா, ஒன்றும் சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே மீட்டிங் இருக்கு. நானும் அவங்க கூட வர வேண்டியது இருக்கு. அதனால தான். பரவாயில்ல, நீங்களும் உட்காருங்க. ஓகே, தேங்க்யூ சார். பேரண்ட்ஸ் டே மீட்டிங்கில் என்னங்க சொன்னாங்க? என் பையனோட அப்பா ஏன் மீட்டிங்க்கே வரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க அப்பா எங்கே இருக்காங்க? அவர் வந்து சாரிங்க. பாப்பாவோட அம்மா எங்கே போயிருக்காங்க? சாரி சார், சாரி. தம்பி. அம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பாப்பா அண்ணன் கூட தான் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு அடம் பிடிச்சி அழுகிறா, அதனால தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க, உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். இல்லைங்க பரவாயில்லைங்க. உங்களை நான் கட்டாயப்படுத்தல. இல்லைங்க, இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். உட்காருங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸுங்க.
சார், வாங்க வாங்க. பாப்பாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. அதான் மருந்து ஊற்றி கொஞ்ச நேரம் தூங்க வச்சேன். அதான் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க. அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும். அதனால தாங்க அடிக்கடி இப்படி தான் ஜுரம் வரும். பாப்பாவை பார்த்துக்கங்க, தூங்க வைங்க. சரி. நான் வரேன் சார். தூங்கலாமா? எனக்கு அம்மா வேணும். அப்படியா சொல்லலாம்? அப்பா நான் இருக்கேன்ல. எனக்கு அம்மா தான் வேணும். சரி, நாளைக்கு வருவாங்க. ஓகேவா? இப்போ தூங்கலாமா? வாடா செல்லம், போய் தூங்கலாம். அம்மா அம்மா என்னப்பா? ஆமா தூங்க போலாம். நீ போய் தூங்கு, நான் வரேன். ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆமாங்க, பேசணும் தான். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா பேசலாமா? நான் எதுவும் அப்படி நினைக்கலைங்க. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? ஆமாங்க. உங்கள் ஹஸ்பண்டு? அவருக்கு என்ன பிடிக்கலையா, வேற பொண்ணு தேடி போயிட்டார். ஏன்? நான் அழகா இல்லையா, ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல்? அதனால தான் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அவர் எங்கே இருக்காரு? தெரியலங்க. ஏன் திரும்ப அவர் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலையா? பலமுறை முயற்சி பண்ணேங்க, எல்லாமே தோல்விதான். திரும்ப அவர் உங்களை தேடி வந்தால் சேர்த்துப்பீங்களா? வேணாம் வேணாம் வேணாம். அவர் வரமாட்டார். முறையாக டைவர்ஸும் பண்ணிட்டாரு.
சாரிங்க, உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். இல்லைங்க, நீங்கள் பேசுறது எனக்கு ஆறுதலாக தான் இருக்குது. என் கஷ்டத்தை கேட்குறதுக்கு இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை. உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? இருக்காங்க, ஆனால் நான் அவங்க கூட போக முடியாது. ஏன்? நான் எங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். அதனால என் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இல்லையா? ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருமோ அதெல்லாம் அனுபவிச்சு தாங்க இருக்கேன். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என் பையனை நல்லா வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், அதான் என்னுடைய லட்சியம். நீங்கள் குடும்பம் நடத்த தேவையான அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதா? சம்பளம் கம்மி தான், அதை வச்சு தான் நாங்கள் வாழ வேண்டியது இருக்குது. இப்படியே எவ்வளோ நாளைக்கு? என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். நம்ம குழந்தைங்க நல்லா செட் ஆகிட்டாங்களா? அவங்க செட் ஆகிட்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. நானும் உங்களை மாதிரி தாங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க. ஏன்? என்ன அவளுக்கு பிடிக்கலையா? இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன். பெண் குழந்தையை வளர்க்குறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இந்த சண்முகம் உயிரோட இருக்கிறதே என் பொண்ணு அபிக்காக தான். சாரி சார், உங்கள் மனசை நான் காயப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க. எனக்கு என் மக வாழ்க்கை தான் முக்கியம். உங்களையும் உங்கள் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தா சந்தோஷமா ஏற்றுக்குவாங்க. நான் ஒன்று கேட்டா தப்பாக நினச்ச மாட்டீங்களே? கேளுங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்களும் உங்கள் பையனும் ஏன் என் வீட்டில் தங்கக்கூடாது? நினச்சி பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன யோசிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த ஊர் உலகத்தை நினச்சாதான். அதை விடுங்க. அவங்களால நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? இல்லை நம்ம குழந்தைகளுக்கு தான் நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சுக்கணும். நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படணும். உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா என் வீட்டில் வந்து தங்கிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ம்.
நீங்கள் தூங்கலையா? தூக்கம் வரலங்க. உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் தங்க வச்ச மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. வேற என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என் மனசில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. அது சரியா தப்பான்னு தெரியல. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க. எனக்கும் அந்த பிரச்சனை தான். எனக்கும் இதுக்கு தீர்வே கிடைக்கலங்க. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறதையும் நான் நினைக்கிறதையும் ஷேர் பண்ணிக்கலாமா? எனக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சா அவங்க வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்தால் நல்லது தானே நடக்கும். எதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆமாம், நீங்கள் எப்பயுமே தாடியோடு தான் இருப்பீங்களா? அப்பா அப்பா அபி எந்திரிச்சிட்டா போல. நான் போய் தூங்க வைக்கிறேன். ஏதாவது முடிவு பண்ணீங்களா? எதை பற்றி? நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி. முடிவெடுத்துட்டேன். ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கு. நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து நானே முடிவு எடுத்துட்டேன். ஏன் பேசாம வர? நீங்கள் எடுத்த முடிவு சரிதான். ஆனால் என் உள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தடுக்குது. அது என்னன்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. உங்கள் முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியுமா? எப்படித்தாலும் அதே முடிவு தான். அதே இன்னைக்கே செய்யக்கூடாது. மனசில் இருக்கிற பாரத்தை முதல்ல இறக்கி வச்சுட்டு நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக வாழ ஆரம்பிப்போம். ஏன் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் வேற என்ன தடுக்குது? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி வச்சா என்ன? இதுதான் அவன் முடிவுன்னா உன்னை நான் கட்டாயப்படுத்தலை. என் முடிவை நான் பார்த்துக்கிறேன். வா வா வா. எதுக்கு திடீர்னு கோயில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தோம். நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி போட சொன்னேன்ல. இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடுறேன். இங்கே இரு. இதை நான் கோயில் உண்டியில் போட்டு வந்துடுறேன். இருங்க, அவசரப்படாதீங்க.